டியூஸ்டே ஆஃப்டர்நூன் கதிர் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்தார். சாப்பிட்டதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. இதுக்கு ரைஸு, காராமணி சாம்பார், அதுக்கப்புறம் கோஸ் பொரியல், ரசம் வந்து கொதிச்சிட்ருக்கு. அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணேன். வர லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டுட்டு ஒன்று எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஊருக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நான் எப்பவுமே பில்லோ உள்ளே வச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்டை மேலே வச்சு மூடி வைப்பேன். அப்போ தான் டஸ்ட்டு பட்டுச்சுன்னா பெட் ஸ்ப்ரெட்டை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். கேஸ் ஆஃப் பண்ணணும். வாஷிங் மிஷின் கவர், ஃப்ரிட்ஜ் கவர்லாம் எடுத்து க்ளோஸ் பண்ணணும். மெயினாக ஃப்ரிட்ஜை வந்து ஆனில் வச்சுட்டு போகணும். ஃப்ரிட்ஜ் ஆஃப்லேயே வச்சுட்டு போயிடுமா ஃப்ரிட்ஜ் வீணாக போயிடும். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் ஆனில் வச்சுட்டு போகணும். வாட்டர் டேப் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும். இது போக நம்ம லஞ்சுக்கு நானே தான் சமைச்சேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது. ப்ளஸ் வந்து நான் குளித்து ரெடி ஆகணும். இவ்வளோ வேலை எனக்கு இருக்குது. மறக்காமல் குப்பை கவரும் எடுத்துகிட்டு போகணும். இல்லை வீடே நாத்தடிச்சிடும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டேன். சார் வந்தார், சாப்பிட்டாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெடியாக இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், சீக்கிரம் 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 அப்படின்னு ஹரிபரி பண்ணார். எதுவுமே சொல்லலை. நான் திரும்பி பார்த்துட்டு கம்மன் வந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ப்ராப்பராக கிளம்பியாச்சு. 7:30 ஆச்சு கிளம்புறதுக்கு. ஊருக்கு ரீச் ஆக 12 o'clock ஆகிடுச்சு. இவ்வளோ அவசரமாக எங்கே கிளம்புறோம் அப்படின்னா கதிர்க்கு மாலை போகிறதுக்கு ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். மாமியார் வீட்டுக்கு.